இந்த காடு முழுக்க எத்தனை பழம் இருக்குதுன்னு மட்டும் பாருங்க. இன்னைக்கு இறைவன் நமக்கு கொடுத்தது இந்த இடம் தான். உட்காந்து சாப்பிட்றதுக்கு, நான் தூங்குறதுக்கு. நெருப்புலேயே போட்டு சுட்டுக்கிட்டு இருக்காங்க. தோலோட உள்ளே போட்டிருக்கோம். நெருப்புக்குள்ளே விட்டு ஒரு கிண்டுங்க. ஆர்த்தி பிரியாணியே செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. பேசிதான் அறுப்பான்னு பார்த்தா உண்மையாகவே அறத்தை எடுத்துகிட்டு வந்தாரு. பறக்கும் டீ கடை. தூங்குற ஒரே தேவையில்லை, அப்படியே படுத்துடலாம் போல. அனைவருக்கும் வணக்கம். சிவி பயண வலையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிற மக்களே. இன்றைக்கி நம்ம இரவு இந்த காட்டுக்குள்ளே தான் போய் தங்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ வெளிச்சமாக இருந்துச்சு. ஆனால் இந்த காட்டுக்குள்ளே வந்ததும் இந்த சாலையே எவ்வளோ இருட்டாயிருச்சுன்னு பாருங்கள். அவ்வளோ நெருக்கமாக உயரமான மரங்கள் அடர்ந்து வளரக்கூடிய ஒரு காடு. வாங்க இரவு எப்படி இருக்குது இந்த காடு அப்படின்னு போய் பார்ப்போம். அதிகாரப்பூர்வமாக காடு இங்கேருந்து ஆரம்பிக்குது. வண்டி எதுவும் நம்ம ஓட்டிகிட்டு உள்ளே போகக்கூடாது. அது இருசக்கர வாகனமாக இருந்தாலும் சரி, நம்ம மகிழ்ந்தாக இருந்தாலும் சரி. குதிரை வச்சுருக்கவங்கன்னா குதிரை ஓட்டிகிட்டு போகலாம். என்ன தான் வண்டி போகிற அளவுக்கு இங்கே பாதை இருந்தாலும், இந்த ஜமீன் கோட்டைக்கு முன்னாடியெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்களே, இதை உரைச்சிட்டு உள்ளே போகாதீங்க அப்படின்னு அந்த மாதிரி ஒரு பெரிய பூட்டு போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம நடந்து போகலாம். இன்றைக்கும் பாருங்கள், அன்னைக்காச்சும் பரவாயில்ல கம்பளி துணி போட்டு வந்தாங்க. இன்றைக்கி வெறும் பின்னலாடை மட்டும்தான். கவுசிக்கெல்லாம் அறக்கை தான் ஆகும். என்ன தான் வெயில் அடித்தாலும் எல்லாருக்கும் குளிர் விட்டு போச்சியா. ஆனால் நான் போட்டு வந்துட்டேன் பத்திரமா. மழை இல்லைன்னு அது போட்டிருக்கோம். இங்கே பாருங்களேன், இங்கே இவ்வளோ மரம் இருக்கிறதுனால நமக்கு இந்த இடம் இவ்வளோ இருட்டாக இருக்குது. பாருங்க, அதுவே அந்த மரத்தை தாண்டிட்டோன்னா அந்த பக்கம் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது பாருங்க. நம்ம மேலே இங்கே வானம் இந்த கொஞ்சம் தெரியறதுனால அப்படி இருக்குது. மணி என்ன 9 இருக்குமா? 8:30? 9:30. அங்கே ஆனால் அடுக்கி வச்சுருக்கிறதெல்லாம் நம்ம எடுக்கலாமான்னு தெரில. இன்னும் இப்படி இங்கே கீழே கிடக்கிற இதெல்லாம் எடுத்துக்கலாம். போய் பையெல்லாம் வச்சுட்டு வருவோம். இன்னைக்கு குச்சிக்கு பஞ்சமே இல்லை. என்னென்னா இந்த மாதிரி நிறைய சாலை வரும், இடது வலதுன்னு. குழம்பி நம்ம வழி மாறி போயிடக்கூடாது. நேராக ஒரு ஒத்தையடி பாதை போகுது, அதான் நம்ம போக வேண்டிய பாதை. ஆஹா, இங்கேயும் நிறையா குச்சி கிடக்குறா. நல்லா இன்றைக்கி குச்சிக்கு பஞ்சமே இல்லை. இங்கே பாருங்கள், இது எல்லாமே இதுதான். புற்றுப்பழம் தான். ஆனால் செடியில் பழத்தை காணும். ஆமாம், போன வாரமே நல்லா பழுத்து எல்லாம் முடிஞ்சு போயிருந்துச்சு அந்த காட்டில். எப்பயுமே அந்த புற்றுப்பழம் முடியும் போது என்ன ஆகும்னா, அந்த கருப்பட்டி பழம் பழுக்க தொடங்கும். ஆங்கிலத்தில் இது பிளாக்பெரின்னு சொல்லுவாங்களே அது. இப்போ இந்த காடு முழுக்க எத்தனை பழம் இருக்குதுன்னு மட்டும் பாருங்க. பசிக்குதுன்னா சொன்ன மாதிரி நான் ஒரு 2 பேர் எச்சித்து போனதெல்லாம் பார்த்தேன். கவலைப்படாதீங்க, இந்த பழத்தில் இவ்வளோ உயரமான இடத்துல எச்சித்து போக மாட்டாங்க. இதனால் புற்றுப்பழம் போனால் என்ன, நமக்கு இந்த கருப்பட்டி பழம் இருக்குது, இதை வச்சு காலம் தள்ளுவோம் இன்றைக்கி இரவு. இந்த எக்கச்சக்கமாக இருக்கே, ஒரு செடிக்கு 50 பழம்னு இருக்கும். அதுவும் காட்டில் இருக்க தானாக முளைஞ்ச பழம்ன்றதுனால சுவையாக இருக்கும், நல்லா மணமாக இருக்கும், சுவையாக இருக்கும். இதோ பின்னாடி இருக்குது பாருங்க கொட்டா, தெரியலையா? அது இங்கே குறுக்க கட்டை அது இதெல்லாம் இருக்கிறதுனால தெரியல. இந்த இங்கே ஒரு கொட்டா இருக்குது. எல்லா முறையும் ஒரே மாதிரி எதிர்பார்க்க முடியுமா சொல்லுங்கள்? இன்னைக்கு இறைவன் நமக்கு கொடுத்தது இந்த இடம் தான். இந்த உட்காந்து சாப்பிட்ற, ஆமாம், உட்காந்து சாப்பிட்றதுக்கு, நான் தூங்குறதுக்கு. இந்த பக்கம் இன்னொரு கொட்டா, 2வது கொட்டா இருக்குது. அப்புறமா நான் அங்கே போய் காட்டுறேன். ஆமாம், இங்கே மரம் விழுந்து கிடக்கே. இது மாதிரி பக்கத்தில் இருக்க மரம் ராத்திரியில் விழுந்துடாது? என்னென்ன போட்டிருக்காங்க? ஓகே, அதிகபட்சம் 2 இரவு தங்கலான்னு போட்டிருக்காங்க. குப்பைகளை போடாதீர்கள்னு போட்டிருக்காங்க. இது என்ன சொல்லியிருக்காங்க? குருவியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்களா? என்ன சொல்லி வச்சுருக்காங்கன்னு தெரியலையே. ஏதாச்சும் ஆபத்துன்னா 112க்கு அழைங்கன்னு போட்டிருக்காங்க. நெருப்பு சொன்ன இடத்துல மட்டும் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அங்கே தான் போகணும் நம்ம நெருப்பு போடணும். ஆமாம், அதோ நெருப்பு போடுற இடத்துல நெருப்பு போட்டு சுட்டு சாப்பிட்டு அப்புறம் இங்கே வந்து படுத்துக்கணும். அதுக்கப்புறம் தூங்குறதுக்கு வந்து இதுக்குள்ளே வந்துக்கலாம். சரி. இது புதுசாக இருக்குது. ரொம்ப சரி, இந்த இடத்துலையே அப்போது பண்ணுங்க. இதை வச்சுருவோம், பையெல்லாம் வச்சுட்டு நெருப்பு போடுற இடத்துல இங்கே பக்கத்தில் எடுத்துக்கலாம். இதோ இங்கே பின்னாடியே கட்டை கிடக்குது. அதில் பொடி குச்செல்லாம் இல்லாட்டினா வர வழியில் பார்த்தது எங்கேயாச்சும் இருக்கும். இதெல்லாம் நல்ல குச்சி. காஞ்ச சொல்லியா மட்டும் எடுங்க. ஓரளவுக்கு ஏன்னா நேற்று மழை இல்லை, புல்லில் இருக்கிறதெல்லாம் எடுக்கணும். புல்லில் இருக்கிறது கொஞ்சம் நப்பாக இருக்கும்ல சொன்ன மாதிரி. இது இது இங்கே சரி, ஒரு பையன் முதல்ல எடுத்துக்கிறோம். சின்ன சின்ன குச்சா எவ்வளோ கையில் எடுக்கிறது? இங்கே தூரம் இல்லையே சார். இல்லை தூரம் வரைக்கும் போயிட்டு வர வேண்டியது இருக்கும். இந்த பையை அப்படியே இந்த இது படுக்கை உரை எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு அந்த பையை எடுத்துக்கலாம், நம்ம நீல பை. ஆமாம் மக்களே, இங்கே பாருங்கள், இன்றைக்கி இந்த கட்டை கீழே இருக்க கட்டையெல்லாம் நம்ம அறுக்கிறதுக்கு அறம்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது ஒரு 20 குரோனர் ஆச்சு, டேனிஷ் குரோனர். 20 குரோனர்னால் எவ்வளோங்க இன்னைக்கு தேதிக்கு? 270 கிட்ட வரும்னு நினைக்கிறேன்ல. நல்லா ஒரு 1.5 அடிக்கு மேலே இருக்குது. எப்படி அறுக்குதுன்னு இன்றைக்கி இதை பார்த்துருவோம் வாங்க. இந்த கொட்டாயில் தான் இரவு தூங்க போகிறோம். இங்கே வந்து நெருப்பு வைக்கிறதுக்கு ஒரு தனியாக இடம் வச்சுருக்காங்க. ஆர்த்தி வந்து சொல்லி எல்லாம் பொறுக்கி வச்சு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஆனால் இது வந்து ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம வந்து என்னென்ன குச்செல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு இருக்குது. நிற்கிற மரத்துலேருந்து எப்பயும் கிளையை உடைக்கவே கூடாது. கீழே விழுந்து கிடக்கிற குச்சை கிளைகளை நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு வந்து நம்ம அறுத்து உடச்சி எரிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். கீழே உடஞ்சி கிடக்கிறத தான் எடுக்கணும். நான் காட்டுறேன் இப்போ போயிட்டு. என்ன வராது. போதும், ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் எரியும். அதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோம் வாங்க. சும்மா இன்றைக்கி எப்படி எரியிறான்னு மட்டும் பாருங்கள். எப்படி டீ போடுறீங்கன்னு நான் பார்க்குறேன். இன்றைக்கெல்லாம் மெனக்கிடவே தேவையில்லை. அன்றைக்கி மாதிரி இன்றைக்கெல்லாம் உட்காந்து ஃபோன் ஊதிக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி அதனால தான் நல்லா காஞ்ச விறகாக கொண்டுட்டு வந்து போட்டிருக்கோம். சகோ, இந்த விறகு அப்படியே காட்டுங்க மக்களுக்கு. எவ்வளோ விறகு அப்படியே தூக்கி வெறித்தனமாக வெட்டிக்கிட்டு இருந்திருக்கோம். இன்றைக்கி விடிய கொளுத்த வேண்டியது தான். ஆர்த்தி வேற தேநீர் குடிச்சே அவன்னு தீர்மானத்தில் இருக்காங்க. இல்லை, நீங்கள் எப்படி போடுறீங்கன்னு நான் பார்க்கறதுக்காக வெயிட்டிங்கில் இருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி கட்டையும் இன்றைக்கி நல்லா வெயில் அடிச்சு 25 பாகை பகல்லலாம் வெயில். இல்லை நல்ல வெயில். வெக்க தாங்க முடியல. நாங்கள் இன்னைக்கு நெட்டோ போனோம்ல, இன்னைக்கு சொல்லுன்னு வெயில். பால் வாங்குறதுக்காக கடைக்கு போனேன். அப்போ பார்த்தா செம்ம வெயில். ஜாக்கெட்டே இல்லாமல் இன்னைக்கு வெளியே அந்த துணிச்சல்ல தான் வந்திருக்கேன். ஆனாலும் நான் என்ன நடந்தாலும் டென்மார்க் ஸ்வீடனுடைய கால சூழ்நிலையை வந்து நான் அவ்வளோ குறைச்சி மதிப்பிடவே மாட்டேன். எவ்வளோ வெயில் அடித்தாலும் இந்த இது ஒரே அங்கேயே போட்டு தான் வருவேன். அது எனக்கு பிடிக்கவும் மாட்டேங்குது. அது ஒரு மாதிரி அனீஸியாக இருக்குது. அது அப்படி சொல்ல முடியாதுங்க. திடீர்னு மழை பெய்யும், காற்றடிக்கும். பனியே இங்கே இருக்கும்போது கூட நம்ம வருவோம். இந்த வருஷம் எப்போ பனி பெய்யுதோ வருவோம். வந்து ஒரு நாள் பனியில் காட்டில் எப்படி இருக்குதுன்னு பார்த்துருவோம். ஆர்த்தி நல்லா சோளக்கருதை நெருப்புலேயே போட்டு சுட்டுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தள்ளி வைங்க, இல்லைன்னா கங்கு வச்சு இது பண்ணுவோமா. அந்த பக்கம் இரும்பு கட்டை இருக்குல்ல, நம்ம வழக்கமாக இந்த சுடுறதுக்கு அடுப்பு கறியெல்லாம் கீழே எரிய வச்சு சுடுவோமே, அந்த மாதிரி போடலாமா? நீங்கள் சொல்கிற மாதிரி வேணால் அந்த கம்பியை தள்ளி விட்டு தோலை உரிக்காம அப்படியே போட்டு வேணால் ட்ரை பண்ணுவோமா? கௌசிக் தோலை உரிச்சிட்டு சுட்டுக்கிட்டு இருக்காரு. குச்சியில் சொருக்கி சுட்டுக்கிட்டு இருக்காரு. நம்ம தோலோடு உள்ளே போட்டிருக்கோம். எது நல்லா வரப்போகுதுன்னு தெரில. வந்தால் சரி. ஆமாம்ல, சீராக இருக்கணும். அதிகமாக இருந்தாலும் கை சுடுது. நெருப்பே இல்லைனாலும் ஒரு சுவாரஸ்யம் இல்லாமல் இருக்குது நமக்கு. இல்லை, அந்த நெருப்பு இல்லைன்னா வெளிச்சம் இல்லை. வெளிச்சம் இன்னொன்று ஏதோ சொல்லுவாங்களே, மூதாதையர்கள்லாம் நெருப்பு அண்டி வாழ்ந்ததுனால இன்னமும் நமக்கு நெருப்பு காடுன்னா பிடிக்கிறதுக்கு, நெருப்பு குகை காடு இதெல்லாம் நமக்கு இன்னும் பிடிக்கிறதுக்கு அதுதான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில.
நம்ம மரபுலேயே அது இருக்குது. ஏன்னா பல்லாயிரம் காலமாக நம்ம காட்டில் வாழ்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கௌசிக்கு வாங்க, எந்த சோளம் வெந்திருக்குன்னு பார்ப்போம். போட்டிக்கு ரெடியா? கௌசிக், தோலோட போட்ட எங்கள் சோளமா இல்லை தோலை உரிச்சிட்டு குச்சி வச்சு சுட்ட உங்கள் சோளமா? உங்களது இது நுனியில் கொஞ்சம் கருகி இருக்குது, ஆனால் அடியில் லேசாக வதங்கின மாதிரி இருக்குது. இருங்க, இதை விரித்து பார்ப்போம். தோலெல்லாம் உரிச்சு நீ போய் உள்ள அப்படியே புதுசாக இருக்குங்க. வேகவே இல்லையா? ஆனால் உள்ள வெந்திருக்கு, ஆனால் கருகலை. ஏன்னா அந்த தோல் நல்லா எரிஞ்சிருக்குல்ல, அதோட சூட்டில் வெந்திருக்குது. ஆனால் அது கருகலை. தொட்டு பாருங்க, சூடாக இருக்குது. அப்போ இதையும் இல்லை இன்னும் ஒரு 5 நிமிஷம் விட்டுருந்தா வெந்தே முழுசாக வந்திருக்கும். முழுசாக வந்தால் அப்புறம் அடுப்பில் போய் வீட்டில் தான் வச்சு சாப்பிடணும். ஏன் இல்லைங்க, காட்டில் சுட்டு போகும்போது அப்படி அதே மாதிரி வரும்னு எதிர்பார்க்க முடியாதுல்ல. இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தேன்னா இங்கே பாருங்க, தோல் எரிஞ்சு உள்ளேயும் எரிஞ்சிருக்கும் கருப்பு கருப்பாக. கௌசிக், ஆனால் நீங்கள் சொல்கிறத நீங்களே சாப்பிடலான்னு பிளான் பண்ணக்கூடாது. ஆளு கொஞ்சம் உஷாராயிட்டாங்க கார்த்தி. ஒருவேளை அவரது நல்லா வந்துருமோ? அவரது நல்லா வந்துருங்க. இதில் ட்ரிப்பில் சாப்பிட்ட டேஸ்ட் வரும். பங்கு ஒழுங்காக 3 போட்டுரும். கொடுங்க அறுத்துருவோம். ஆனால் இது நல்லா சுட்ட சுவை இருக்குது. இது சூடாகவும் இருக்குது, ஆனால் நல்லா வேகலை. கொஞ்சம் பச்சை மாதிரி தான் இருக்குல்ல. இல்லை, இன்னும் கொஞ்சம் வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். ஒன்று தான் நல்லா இருக்கும் போல, மரியாதையே 3 கொடுத்துரு. அப்போ அதான் இன்னொன்று இருக்குல்லங்க, சுட்டுருவோம். அது அனல் அடிக்குது. ஒன்று பண்ணுவோம். இது இப்படியே போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டோம். இது வெந்த பிறகு அந்த மாதிரி குச்சியில் சொருகி அப்புறம் சுட்டுருவோம். எப்படி? இது சூப்பர் யோசனை. போட்டு வரேன். போடுங்க. ஆர்த்தி தேநீர் வச்சு அவனு இன்னைக்கு பாத்திரத்தெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. நேரடியாக உள்ளே வச்சோன்னா கைப்பிடியும் சேர்த்து உரிக்கணும். அதனால் கொஞ்சம் தூரம் வச்சே காய வைப்போம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இல்லாட்டினா இந்த ஈரானியன் தேநீரா இல்லை இந்த துருக்கி தேநீரா? சுடு மணலுக்கு நடுவில் வச்சு கொடுப்பாங்களே, தேநீரோ குழம்பியோ, தெரியுமா? ஒரு பாத்திரத்தை அப்படியே வச்சு அந்த மாதிரி அந்த நெருப்புக்குள்ளே விட்டு ஒரு கிண்டுங்க. அடுத்த முறை ஆர்த்தி பிரியாணியே செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ நெருப்பு இருந்தால் 4 ஊருக்கு பிரியாணி செய்வாங்களே. சட்டி இல்லையே டென்மார்க்கில், நான் அதுக்கு தகுந்த பாத்திரம் இல்லையப்பா. ஆமாம், பாத்திரத்தை இந்த கம்பி மேலே வச்சா ரொம்ப நேரம் ஆகுதுன்னு தூக்கி அடுப்பு மேலேயே எரியிற நெருப்பு மேலேயே வச்சாச்சு. கொதி வருதுங்க. ஏற்கனவே இங்கே பாருங்க, அடியிலலாம் அந்த முட்டை முட்டையாக வர ஆரம்பிச்சிருச்சு. 2 மினிட்ஸ் தான். செம. இன்னைக்கு சிறப்பான ஒரு தேநீர் இருக்குது. பரவாயில்ல, இது ஒரு பக்கம் கரிஞ்சிருந்தாலும் இன்னொரு பக்கம் நல்லா தோல் வந்து நமக்கு காப்பாற்றி கொடுத்துருக்கு. இந்த பக்கம் செம்மையாக அவிஞ்சிருக்கு, நல்லா இருக்குது. ஏண்டா ஒரு தேநீர் போடுறதுக்காடா இவ்வளோ அலப்பறட்டுறாங்க. ஆனால் நம்ம இப்போ தானே முதல்ல போடுறோம், நமக்கு இதுதாங்க. ஆஹா, ஊற்றிடுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. ஆவியெல்லாம் பறக்குத போய். கை சுட்டுக்காதீங்கம்மா. அட, இதுவே கரெக்டான தேநீர். வினோத் ரம்பத்தை வாங்கிட்டு வந்தோன்றதுக்காக வந்ததுலேருந்து அறுத்துக்கிட்டே இருக்காரு. பேசிதான் அறுப்பான்னு பார்த்தா உண்மையாவே அறுத்த எடுத்துட்டு வந்தாரு. பேசி அறுப்பாருன்னு சொல்லவே இல்லப்பா. இல்ல, நானா சொல்றேங்க. நான் வந்து வாங்கிட்டு வந்த காசை இன்னைக்கே அறுத்து முடிச்சிடணும்னு முடிவு பண்ணி அறுக்குறீங்களோ அப்படின்னு நினைச்சேன். அப்படி இல்லை, இது சின்ன சின்னதாக இருந்தால் பாருங்க, நல்லா வைக்கிறதுக்கு எளிதாக இருக்கும். அதெல்லாம் அவ்வளோதான், முடிஞ்சு. இதை வேணா அடுத்து வர்றவங்களுக்காக எடுத்து உள்ளே வச்சுருவோம். ஏன்னா நமக்கு அது போதும்ல. இதுவே இன்னும் 1/2 மணி நேரம் எரியுங்க. இப்போ விட்டாலும் கூட இது எரிஞ்சு முடிய 1/2 மணி நேரம் ஆகும். மணி என்ன? அதுவும் பெரிய துண்டு போட்டிருக்காங்க. 11 தான் சகோ. அந்த பெரிய கட்டையை தூக்கி 11. காலைல 5 மணிக்கு நம்ம கிளம்பணுங்க. 6 மணி நேரம் இருக்கா இன்னும்? ஆமாம், எப்படியும் 5 மணி நேரமாச்சும் தூங்கணும். உண்மையாகவே பேசணுன்றதுக்காக இல்லை, வீட்டில் நம்ம எப்படி வச்சாலும் இவ்வளோ சிகப்பாக வராதில்ல. அந்த தேநீரோட நிறமே பாருங்கள், நல்லா சிவப்பாக இருக்குது. ஊர்லலாம் ஆனால் நான் பார்த்துருக்கேன், போட்டால் அப்படி தான் வரும். ஆனால் இங்கே வந்ததில்லை சமீப காலத்தில். இந்த ஒரு 4-5 வருஷத்தில் நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லைங்க. அருமையான தேநீர். இது எனக்கா? உங்களுதுங்க? அதான் நல்லா இல்லைன்னு தூக்கி போட்டிங்களா? நல்லா இருக்கு, பட் ஆனால் எனக்கு கம்மியாக, நான் அவ்வளோ குடிக்க மாட்டேன். உங்களோடதும் என்னோடதும் ஒரே ஃப்ளேவர்.
கௌஷிக்கோடது செமங்க, உண்மையாகவே செமையாக இருக்குது. இந்த மாதிரி தாங்க இருந்தது சீனாவில் அவங்க போட்டு கொடுத்த தேநீர். ஒரு சரியான சூட்டில் சரியான அளவு மட்டும் அந்த தேநீர் தண்ணியில் கரைஞ்சி சிறப்பாக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் இப்போ தான் குடிக்கிறேன். இல்லை காட்டில் காஞ்சி போய் 4-5 மணி நேரமாக இருக்கிறதுனால அப்படி இருக்கான்னு தெரியல. அப்படி சொல்ல முடியாது. இல்லை அந்த நெருப்புக்குன்னு உண்டான அந்த காலத்தில் ஒரு சுவை சொல்லுவாங்க தெரியுங்களா? விறகடுப்பில் சமைச்சா அதோட சுவை தனியாக தெரியும். ஆமாம், கேள்விப்பட்டிருக்கேன். விறகடுப்பு அதை நான் அனுபவபூர்வமாகவே சமைச்சிருக்கேன். ஆவி ஆவி பறக்கும் டீ கடை, நீ வந்ததனால பூக்கடை, நம்பி வாங்க ரஜினி முருகன் டீ ஸ்டால். அப்படியே இந்த நெருப்பு எரிஞ்சு முடித்த உடனே இந்த கட்டையை, இந்த இரும்பை அப்படியே பிரட்டி அந்த பக்கம் போட்டு அது மேலே ஒரு மீன் துண்டை வச்சுருந்தோம்னா காடே மணக்கும் அந்த மீன் துண்டு வாசத்தில். ஆனால் இது ரொம்ப அழுக்காக இருக்குது. நான் அப்புறமா நல்லா சுத்தப்படுத்திட்டு பண்ணணும். மீன் நத்தை தான் பேச்சே கௌசிக்கும் வினோத்துக்கும். திங்கிறது தான், அதுவும் கறி தான். கோழி, ஆடு, நத்தை, மீன், நண்டு. இருங்க உள்ள விலை கிடைங்க. எதுவும் பூச்சி போட்டு இருக்கான்னு பார்ப்போம். எதுவும் இல்லை. நல்லா, ஆனால் ஓரளவுக்கு புது இது மாதிரி தெரியுது, புது குடில். ஆனால் நீங்கள் போகிற டோனை பார்த்தா இடிச்சுக்குவீங்களோன்னு ஒரு பயம் இருக்குது. பக்குவமாக தான் பண்ணுறீங்க. இல்லை, நம்ம நல்லா முட்டி போட்டது. வேறு மாதிரி எழுந்திரிச்சோன்னா ஒரு வேளை நம்மளை அறியாமல் எழுந்துருவோம். அவ்வளோதான். அப்பா இதுவே தேவையில்லை, நம்ம தூங்குற ஒரே தேவையில்லை, அப்படியே படுத்துடலாம் போல. விதமாக தான் இருக்கு. ஆமாம், அப்படி வெளியே காலை நீட்டிட்டு தூங்குறோமே, அப்படியே அந்த படத்தில் வர மாதிரி மனுஷங்களை திங்கிறவங்க காலை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? உங்களை இழுத்தா நான் காப்பாத்துறேன், என்ன இழுத்த நீங்க காப்பாத்துங்க. மூணு பேத்தி இழுத்துட்டு போட்டா தலை போயிருச்சுன்னு கம்முன்னு போக வேண்டியதான். இதுல ஆனா ஒரே ஒரு குறைய தான் சொல்லுவேன். என்னன்னா, இந்த இதெல்லாம் பாருங்க, இங்க கூரா இருக்குது. இந்த இதெல்லாம் முனையெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் இழைச்சி விட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, தலையில் அடிச்சா கூட கொஞ்சம் முந்துன்னு விழும். இப்போன்னா அப்படியே வெட்டிடும் போல, அந்த அளவுக்கு முனையெல்லாம் இதுவாக இல்லை. அதாங்க, இந்த இதெல்லாம் இழைச்சி விட்டுருக்கணும். கொஞ்சம் இழைச்சிருந்தாங்கன்னா இடித்தாலும் கொஞ்சம் பெரிய ஆபத்து இல்லாமல் இருக்கும். ஆனால் இது வரைக்கும் இப்போ செஞ்சு கொடுக்குறதே பெருசு. அங்கே எரியுது தீ, நம்ம போட்ட தீ. சாப்பிட்ற குடிலுக்கு கூட இருக்கிறதுக்கு பக்கத்தில். இல்லை பரவாயில்ல, டென்மார்க்கில் இந்த அளவுக்கு இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ண இருக்குன்றதே நீங்கள் சொல்லி. இது ஒரு அனுபவம். சும்மா அங்கே பாருங்க, இந்த இடத்துல கட்டை இருந்த சோடே தெரியல, எல்லாம் எரிஞ்சு பஸ்பமாக இருக்குது. ஒரு குட்டியோண்டு கட்டை ஒரு கையளவுக்கு கிடக்கு. அதுலேயும் ஆர்த்தி காலையில் தண்ணியை ஊற்றி விட்ருக்காங்க. மிக முக்கியமானது இருக்கிறதுல இந்த இடத்த நம்ம எப்படி வந்து பார்க்கும்போது இருந்ததோ அதே மாதிரி திரும்ப விட்டுட்டு போகிறது. எந்த ஒரு குப்பையும் இல்லாமல் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. நாங்கள் ஒன்றும் சாப்பிடல, சோளக்கருதும் அந்த தேநீர் தான். இருந்தாலும் அந்த தேநீர் இருந்த காகிதமும் சோளக்கருதோடைய தோலும் எடுத்தாச்சு. அவ்வளோதான். 5 மணிக்கெல்லாம் கிளப்பி அங்கே காடு அறிதல் பயணத்தை தொடங்குவோம். கொஞ்சோண்டு கட்டையை மீதி வச்சுட்டு வந்திருக்கோம் அடுத்து வர்றவங்களுக்காக. கொட்டாய் நம்மளே கூட நாளைக்கு வந்தோம்னா பயன்படும். சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எழுறதெல்லாம் ஒரு வரம். எப்பெல்லாம் காட்டில் தங்குறனோ அப்போல்லாம் மட்டும்தான் இது எனக்கு வாய்க்கும், இல்லைன்னா வாய்ப்பே இல்லை. கடைசியாக நீங்கள் எப்போ சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்தீங்க? நீங்கள் நிறையா வாட்டி எழுந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா காலையிலேயே நிறையா எழுந்திரிச்செல்லாம் சமைப்பீங்க. நீங்கள் சகோ போன வாட்டி ஸ்டே பண்ணிக்கிறீங்க இது? அதான் நானும் போன முறை தங்கியிருந்தப்போ தான், வெளியே தங்கினப்போ தான் இருந்தேன். அந்த மாதிரி இன்னும் 1/2 மணி நேரம் இருக்குது சூரியன் உதயமாகிறதுக்கு.